இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குதிரைவாலி பிரியாணி செய்ய போகிறோம். நார்மலாக வீட்டில் வந்து என்ன செய்வோம், ரைஸை வச்சு தான் பிரியாணி செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து குதிரைவாலி அரிசியை வச்சு தான் நம்ம பிரியாணியே செய்ய போகிறோம். ஸோ அந்த சிக்கன் குதிரைவாலி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் குதிரைவாலி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த குதிரைவாலி 1 கப், சிக்கன் 1/4 கிலோ, தயிர் 1 கப், பால் 2 கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 10, மிளகு சிறிதளவு, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் குதிரைவாலி பிரியாணி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக பிரியாணிங்கும் போது என்ன செய்வோம், நல்லா அரிசி போட்டு அதில் தயிர் எல்லாம் விட்டு அதில் புதினா எல்லாம் பேஸ்ட்லாம் அரைச்சி எடுத்து நிறைய ஊற்றுவோம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்ளீனாக தான் செய்ய போகிறோம். இது எங்கே இது கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிரியாவில் வந்து இந்த பிரியாணி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஒயிட்டாக இருந்துச்சு, ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்னா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நிறைய பச்சை மிளகா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. இதை வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பச்சை மிளகா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே இங்கே வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து ஒரு சிரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பயங்கர பிஸியாக இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட். என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப வந்து சிம்பிளான அரப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்பைசிஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்மளை மாதிரி மசாலா பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய சின்னமன் இதெல்லாம் போட்டுட்டு அதை பட்டெல்லாம் போட்டு அந்த ரைஸை வந்து பண்ணி வச்சுருந்தோம். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா, இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்னென்னா, ரைஸுக்கு பதிலாக குதிரைவாலி அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து பொன்னி, பாஸ்மதி அந்த மாதிரி ரைஸஸ்லாம் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம அது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் அவங்க யூஸ் பண்ண அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது தக்காளியும் சேர்த்துலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த தக்காளியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துடலாம். அதோட இந்த மசாலாவுடைய தண்ணி அதையும் என்ன செய்யலாம்னா சேர்த்துட்டு அப்படியே என்ன செய்யலாம்னா லோ ஃப்ளேமில் அப்படியே கிண்டி எடுத்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு. இதில் நாங்கள் வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதில் அப்படியே சேர்த்துலாம். என்னென்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு,
இதை வந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்தாச்சு, அதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பால் வந்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், வச்சுருக்கிற இந்த குதிரைவாலி அரிசி வந்து நல்லா என்ன செஞ்சுருக்கேன்னா 5 திருப்ப வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து என்ன செய்யலைன்னா உள்ளே போட்டுக்கலாம். இப்போது என்ன செய்யலைன்னா இதை வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த குதிரைவாலி வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் குதிரைவாலி பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து குதிரைவாலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறும்போது தான் வந்து நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா கரெக்டாக அந்த ரேஷியோ தண்ணி வந்து 1:2 அப்படிங்கிறதுல தண்ணியை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். சிக்கன் குதிரைவாலி பிரியாணி செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த பச்சை மிளகா பேஸ்ட்லேயே குக் பண்ணி எடுத்துருங்க. பிறகு தயிர், பால் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கரெக்டாக 1:2ங்கிற விதத்தில் தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியில் ஊற வச்சுருக்கிற குதிரைவாலியை சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போது சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் குதிரைவாலி பிரியாணி தயார். இப்போது நம்மளுடைய இந்த சிக்கன் குதிரைவாலி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் கலரில் இருந்தாலும் ஆனால் ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அந்த தயிர் அந்த பால்லாம் சேர்க்கும் போது பியூர் ஒயிட்டாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னா மல்லி இலையோ புதினா இலையோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது வந்து அவங்க வந்து இப்படி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப எரிச்சல் எதுவுமே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு ரைத்தாவோ இல்லை வந்து தக்காளியை வந்து நல்லா அடித்து அதை வந்து நீங்கள் சைடில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்தா அந்த மட்டன் பீட்ரூட் வறுவலையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ, see you, bye.